இவ்வளவு நேரம் தாண்டி யோசிப்ப. என்னம்மா உனக்கு ஐடியா கிடைக்கல? ஏய், ஐடியாலாம் வருது. ஆனா எல்லாத்துலயுமே அம்மா கிராஸ் ஆயிடுறாங்க. அவங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் கதிர் வெளியில போக வாய்ப்பே இல்ல. இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் நீ செய்யி, வாய்ப்பெல்லாம் தன்னால கிடைக்கும். நீ போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அம்மாவை கிச்சன்ல இருந்து வராம மட்டும் பாத்துக்கோ. அதுக்குள்ள நான் இவனை வெளியில அனுப்பிடுறேன். அதெல்லாம் சரியா வருமா? நீ உன் வேலைய சரியா செஞ்சா எல்லாமே சரியா வரும். சரி, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். ஏங்க ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? ஏய், இவ்வளவு நேரம் பேசுனதை கேட்டுட்டு தானே இருந்த? அம்மாவை கிச்சனை விட்டு வெளியில வராம அவ பாத்துக்கிட்டு இருந்தா தானே நீ வெளியில போக முடியும். நான் வெளியே போறேன்னு எப்ப சொன்னேன்? கதிர், ஃபர்ஸ்ட் டைமா மாப்பிள்ள மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன 2 பேரும் முழிக்கிறீங்க? இப்படி டம்ளர்ல தண்ணி கூட கொடுக்காம வெளியே அனுப்புறது நியாயமா என்ன? பாவா அகிலா, அவர் கேக்குறதும் நியாயமா தானே இருக்கு. கோகிலா, இவன் பேசுறதெல்லாம் நீ நம்பாத. கதிர், தயவு செஞ்சு நீ கிளம்பு, இல்லனா நான் மகாக்காக்கு கால் பண்ணிடுவேன். ஓ அன்னிக்கா? கால் பண்ணு. அண்ணி வரட்டும். நானே ஏன் அண்ணி கிட்ட நியாயத்தை கேக்குறேன். இந்த வீட்டோட கடைசி பொண்ணோட புருஷனா, இந்த வீட்டோட மாப்பிள்ளையா என்ன இப்படி துரத்துறது நியாயமான்னு கேட்பேன். வர சொல்லு, அண்ணி வரட்டும். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? வேற என்ன கேட்க போறேன்? கொஞ்சம் பாயாசம், சாப்பாடு, அவியல், சாம்பார், அவ்வளவுதான். இதெல்லாம் உன் கையால செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்க போறேன். கதிர், நான் நிஜமாவே அக்காக்கு கால் பண்ணிடுவேன். யார் வந்தாலும் நான் சாப்பிட்டு தான் போவேன். கதிர், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பாரு, நீ கேக்குற மாதிரி நேரா போய் சாம்பார் அவியெல்லாம் பண்ண முடியாது. அம்மா 1000 கேள்வி கேட்பாங்க. ஓகே, வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வாங்க. கதிர், நீ பண்றதோட சீரியஸ்னஸ் புரியாம நீ விளையாட்டுத்தனமா இருக்க. வேணா, சொன்னா கேளு. அவன் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிக்கிட்ட என்னென்னமோ கேக்குறான். நான் என்ன அப்படியா பண்றேன்? நான் ஜஸ்ட் வீட்டில் இருக்கிறத சாப்பிட கொடுங்கன்னு கேட்டேன். பசிக்குதுடி, சீக்கிரம் தான் எடுத்துட்டு வாங்க. சரி விடு அகிலா, பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நேத்து ராத்திரி செஞ்ச இட்லி உப்புமா மிச்சம் இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு கிளம்பிடணும். அட பாவிகளா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? காலையில செஞ்ச இட்லி உப்புமாவே சாப்பிட முடியாது, அதுலயும் மீந்து போனதா? வீட்டுக்கு முதல்ல வந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கிற மரியாதையா அது? அதெல்லாம் முறையா வந்தா முறையா விருந்து கிடைக்கும். இப்ப இதான் இருக்கு. இதுக்கு மேல என் கோவத்தை கலராத சொல்லிட்டேன். நீ எடுத்துட்டு வா. அகிலா, இன்னைக்கு ஃபுல் டே மறக்காத மாதிரி ஒரே ஒரு முத்தம் கூட. கன்னத்துல கொடுத்தாலும் போதும். கன்னத்துல கொடுத்தா போதுமா? அவ்வளவு பெருந்தன்மை. ஆஃப் கோர்ஸ். இரு, கண்ணம் நல்லா வீங்குற மாதிரி குடுக்குறேன். காலத்துக்கும் மறக்க மாட்டேன். புருஷனை ஏண்டி அடிக்க வர? அதெல்லாம் நிறைய வாங்கிட்டேன். உங்ககிட்ட மட்டுமா? உங்க அக்கா கிட்ட, என் அம்மா கிட்ட, மொத்த குடும்பமும் என்ன நல்லா வச்சு செஞ்சாங்க. அது போதும். உங்ககிட்ட கிஸ் தானே கேக்குறேன், ப்ளீஸ் கூட. கைய விடு, கைய விடு கதிர். நீ குடுக்கறேன்னு சொல்லு, அப்பதான் விடுவேன். அதெல்லாம் முடியாது, கைய விடு. விட மாட்டேன். நீ குடு. நீ ஒரு நிமிஷம் வாய. கதிர், கைய விடு. ஒரே ஒரு கிஸ் தானே கேக்குறேன், கூட. விடு. முடியாது. சொன்ன கேளு கதிர், கைய விடு. உங்ககிட்ட கிஸ் தானடி கேக்குறேன், குட்ரி.
விடுடா நீ குடு, நான் விடுறேன். கைய விடு. கோகில சொல்றேன், பண்ற சீக்கிரம் போறா. கைய விடு. அவ இன்னும் வரல, நீ குடு. டேய் ஏன்டா இப்படி பண்ற? கைய விடு. ஒரே ஒரு கிஸ் தானே கேக்குறேன், ஓவரா பண்ற. ஏய் கைய விடு. முடியாது. விடுன்ற. நீ குடு. விடு. ஐயோ, இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டாலே. என்ன? தண்ணி தண்ணி தண்ணி. இந்த தண்ணி. தேங்க்ஸ். எங்களுக்கு தெரியாதா எது ஒரிஜினல் எது டுபாக்கூர்னு? இந்தா, இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன். டாடி, நீ உன் கையால கொடு. நான் இங்கதான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புங்க. அகிலா, இதுவே மீந்து போன உப்புமா, அதை கொஞ்சம் சிரிச்சுட்டு சந்தோஷமா கொடுக்கலாம்ல. அட்லீஸ்ட் ஆசையா ஊட்டி விடலாம்ல. ஒழுங்கா சாப்பிட்டு கிளம்பு. அகிலா, இவ்ளோ தூரம் இவ்ளோ பக்கத்துலயே இருக்கோம். அப்படியே ஆசையா 2 வாய் ஊட்டி விட. வேணாக்கிலா, என்ன நீ அப்படி பார்க்காத, நான் போக மாட்டேன். எல்லாருமே பிடிவாதம் பிடிச்சா நான் என்னதான் பண்ணுவேன்? சரி, ஓகே, நான் போறேன். நம்ம சாப்பிடுவோமா? எனக்கு அப்புறம் பிறந்தவ உனக்கு இப்படி காவல் காத்துக்கிட்டு இருக்க. எல்லாம் என் தலை இழுத்து. அம்மா வாங்க. நீங்க தானே ருக்மணி? வாங்க. இதோ வரேன். எங்களையே கூப்பிடல. ஒருவேளை எங்க ஃபைல கீழே வச்சிருப்பாங்களோ? ஹலோ, சொல்லுமா. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். இனிமேதாம்மா டாக்டரே பார்க்கணும். ஆமாமா, அதுக்கு என்னம்மா பண்ண சொல்ற? அவங்க என்ன சொல்லுவாங்க? அண்ணன் எப்ப போவான், தின்ன எப்ப காலியாகும்னு அடுத்த பொண்ணை பார்க்க காத்துட்டு இருப்பாங்க. இப்ப டாக்டரை பார்த்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நெகட்டிவ் வந்தா என்ன பண்ண முடியும்? ஏம்மா இப்படி பேசுற? நான் வரலம்மா, நான் வீட்டுக்கே வரல. நெகட்டிவா வந்துச்சுன்னா ஏதாவது குளம் குட்டைன்னு பார்த்து விழுந்து செத்துடுறேன்.